meter bridge. Meter bridge one of the important 5-mark questions. Okay, so first diagram வரைச்சிக்கலாம். வீட்டுக்கு ஃபோன் பண்ண வச்சிடாது. சொல்றேன். ஸோ இதுதான் வந்து மீட்டர் பிரிட்ஜோட டயக்ராம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். மீட்டர் பிரிட்ஜ் வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் Wheatstone's bridge. It is a form of Wheatstone's bridge. Wheatstone's bridge வந்து நேற்று கிளாஸ்ல பார்த்தோம், கரெக்டா? ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் Wheatstone's bridge. ஓகே, ஸோ இதில் வந்து a wire AB அப்படின்றது வந்து it is manganese wire made up of manganese. ஓகே, இந்த வயரோட லென்த் வந்து 1 மீட்டர் இன் லென்த். 1 மீட்டர்னா it will be 100 centimeters. ஓகே, ஸோ இந்த வயர் பக்கத்தில் என்ன இருக்கும்னா there will be a meter scale. There will be a meter scale. இந்த இடம் இருக்குல்ல, இந்த L shaped. இந்த L shaped வந்து it is C and D. Okay, C and D வந்து it is made up of copper. So they are copper strips.
they are copper strips. இந்த C அப்படின்ற காப்பர் ஸ்ட்ரிப்க்கும் D அப்படின்ற காப்பர் ஸ்ட்ரிப்க்கும் நடுவுல இருக்கிறது வந்து E. Eவும் வந்து it is a copper strip. So E வந்து it is in between C and D and it is also a copper strip. Okay, copper plate மாதிரி இருக்கும். ஓகேவா? So next. இந்த G1 and G2 அப்படின்றது வந்து gaps between the copper strips. G1 and G2 வந்து gaps between the copper strips. P அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், Q அப்படின்றது வந்து எனக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ். P அப்படின்றது வந்து என்னோட unknown resistance. unknown ரெசிஸ்டன்ஸ்னா I don't know, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு தெரியாது, unknown ரெசிஸ்டன்ஸ். And Q வந்து is a standard resistance. Standard resistance na known resistance னு அர்த்தம். ஓகேவா? It is a standard resistance. So இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட வந்து நான் J அப்படின்னு சொல்றேன். ஓகே, J அப்படின்றது வந்து it is called as a jockey. இந்த ஜாக்கி எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இட் வில் ஹேவ் அ பாயிண்டட் எண்ட் இந்த மாதிரி. ஓகேவா? இட் வில் பென்சில் மாதிரி இருக்கும். ஓகே, இட் வில் ஹேவ் அ பாயிண்டட் எண்ட். இதுக்கு மேல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதுல தான் வந்து நம்ம இந்த வயரை வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஒரு பென்சில் மாதிரி இருக்கும், ஒரு பென் மாதிரி. ஓகே, பாயிண்டட் எண்டா இருக்கும். ஸோ இந்த ஜாக்கி வந்து இட் இஸ் கனெக்டட் டு த பாயிண்ட் E. ஜாக்கி வந்து இட் இஸ் கனெக்டட் to a point E. So இது வந்து டைரக்டா E கூட கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல. இதுக்கு நடுவுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் G அப்படின்றது. G அப்படின்னா என்னது? என்னோட galvanometer. And I have HR. HR அப்படின்னா high resistance. HR அப்படின்னா high resistance. ஓகேவா? So இதுதான் மீட்டர் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன். The jockey is connected to the point E through the galvanometer and high resistance. Okay, இப்போ இந்த ஜாக்கி வந்து ஒரு பாயிண்டட் எண்டா பென்சில் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல வந்து பேட்டரியை ஆன் பண்ணிட்டு இந்த ஜாக்கி இப்படி இருக்கும், ஜாக்கி ஒரு பென்சில் மாதிரி. இந்த ஜாக்கியை இந்த வயர்ல அப்படியே மூவ் பண்ண போறேன். வயர் இப்படி இருக்கும், இந்த ஜாக்கி அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகேவா? பென்சில் மாதிரி மூவ் பண்ணி ஒரு பொசிஷன்ல இந்த ஜாக்கியை நான் வைக்கும்போது இந்த கேல்வனோமீட்டரோட ரீடிங் வந்து 0வா அந்த பொசிஷன்ல நான் அந்த ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த ஜாக்கி வந்து இட் இஸ் மூவ்ட் ஆன் த வயர். ஓகே, ஸோ ஒரு பொசிஷன்ல என்னாகும்? இந்த கேல்வனோமீட்டர் வில் ரீட் 0. அது எந்த பொசிஷன் பார்த்து அந்த பொசிஷன்ல இப்படி நான் அந்த ஜாக்கி என்ன பண்ணிடுவேன்? அழுத்தி பிடிச்சுப்பேன், ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. The position of jockey in the wire is adjusted so that the galvanometer வந்து reads 0. The galvanometer reads 0. So on the position வந்து I am marking it as position J. ஓகேவா? So AJ அப்படின்ற length வந்து I am taking it as L1 and JB அப்படின்ற length வந்து I am going to take it as L2. ஓகேவா? length. இப்போ இது பாத்தீங்கன்னா P அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், Q அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ், JB அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த வயருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் AJ அப்படின்றதும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ எனக்கு வந்து Pன்ற ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கிறது,
Q இப்படி இருக்கு அண்ட் AJ இருக்கு அண்ட் JB இருக்கு. நடுவுல it is connected to galvanometer. இந்த மாதிரி டிசைன் எங்க பார்த்திருக்கீங்களா? Wheatstone's bridgeல பார்த்திருக்கீங்க. ஸோ அந்த Wheatstone's bridgeோட bridge balance கண்டிஷனை நான் இதுல அப்ளை பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்ளையிங் bridge balance. bridge balance condition என்னது சொல்லுங்க பார்க்கலாம். P by Q is equal to R by S. ஆனா இங்க எனக்கு PQ இருக்கு, ஆனா RS க்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு? RS க்கு பதிலா I have AJ divided by JB. ஓகே, இப்போ இந்த வயருக்கு வந்து it will have a internal resistance. internal resistance ஒன்னு இருக்கும். So internal resistance R into AJ divided by R into JB. ஓகே, இந்த R ஏன் எழுதுறோம்? இந்த Rன்றது வந்து internal resistance. எப்படி இந்த R கேன்சல் தான் ஆக போகுது, அதனால நீங்க ஸ்ட்ரைட்டா கூட எழுதலாம். ஆனா உங்க புக்ல அது வந்து ரெண்டு ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. So P by Q is equal to R by S எழுத தேவையில்லை, ஏன்னா R S இங்க இல்லை. அதுக்கு பதிலா R எனக்கு கேன்சல் ஆயிட்டு I will get AJ divided by JB. AJன்றது வந்து L1, JBன்றது வந்து L2 அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதுல இருந்து என்னால unknown resistance கண்டுபிடிக்க முடியும். unknown resistance தான் வந்து P, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ P எப்படி கண்டுபிடிக்கலாம்? P is equal to Q in the